பிசாசு வைத்திருக்கிற எல்லா கன்னிகளையும் அறிந்த ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். சரி, இப்போ பாருங்க, தாவீது அவங்க மகனை கடிந்து கொள்ளாமலே விட்டுட்டாரு. தாவீது அவங்க மகனை கடிந்து கொள்ளாமலே விட்டுட்டாரு, அப்சலோமை. அங்கே இன்னொரு மனுஷனை நீங்கள் பாருங்க, இன்னொரு மனுஷனை நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு தடவை ஒரு எலிக்கு சொல்றாரு யோபுல. அதை வாசிச்சுட்டு லாஸ்ட்டுக்குள்ள நான் வந்துடுறேன். யோபு 36:9-12 வரை வாசிங்கப்பா. யோபு 36:9-12 வரை ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரும்போது என்ன செய்வாரு? நம்ம சொல்லுங்க சத்தமா, எதை சொல்லுவாரு? நீ அவனை ஏமாத்திட்டு வந்திருக்கீல, தெளிவா பேசுவார். ஆனால் அவனை ஏமாத்தினீங்கல்ல, கிரியைகளை சொல்லுவார், மிஞ்சி போன மீறுதலை சொல்லுவார். நம்மக்கிட்ட சொல்லாமல் அவர் அனுப்பவே மாட்டார். ஏன்னா அவர் எச்சரிக்காம இருக்கவே மாட்டார். அது அவருடைய சுபாவம். தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து, அவர்களுடைய செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். என்ன செய்வாரா? இந்த பாஸ்டர் ரொம்ப கடிந்து கொள்றார், நாங்கள் வேணா வேறு சபைக்கு போகிறோம். அப்புறம் சொல்கிறாங்க, ரோட்டில் பார்த்தா, பாஸ்டர் நம்ம சபை மாதிரி வராது பாஸ்டர். என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை கடிந்து கொள்ளுகிறார். வாசிங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தாய் தங்கள் நாட்களை நன்மையாகவும். ஆமென். நாட்களை எப்படி மாற்றுவாரா? தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். கையை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வசனம் வாசிங்க. அடங்கார்களே ஆகியல் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். அதனால தான் சொல்றார், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அல்லேலூயா. இப்போ தாவீது தாம் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணாத மாதிரியே தாவீதுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா மகா தந்திரவாதி. தாவீது 15 வருஷமாக காட்டில் கிடந்து வெயில்லையும் கஷ்டத்துலையும் துரத்தி கஷ்டப்பட்டு ராஜ்யபாரத்துக்கு வந்தா. இவன் ஈஸியாக அரண்மனைக்கு வந்துட்டான். யார்? அவனுடைய சகோதரன் சிமியோன். ஒன்றும் தப்பு இல்லை, அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். ஆனால் நம்முடைய சகோதரர்கள் நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிறவங்களா இருக்கணும். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க தவறு செய்யும்போது உரிமை எடுத்து நம்முடைய சகோதரனுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதை நம்மளும் விரும்பணும். அல்லேலூயா. என் பிள்ளைய நீ ஒரே தான் ரொம்ப அடிக்கிற, ஆனால் செய்யாத அப்படின்னு இப்போ உள்ள புது தலைமுறை எழும்பியிருக்கு. ரொம்ப திட்டுறி எங்கள் பிள்ளைகள. ஆனால் இங்கே ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னு பாருங்க. 2 சாமுவேல் 13:3 வசனம். 2 சாமுவேல் 13:3. இதோட முடிக்கிறேன். அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்று பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. உங்க பிள்ளைங்களை உங்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு போகும்போது என்னத்துக்காக கூட்டிகிட்டு போகிறான்? இவன் கரெக்டான கேட்டகரி தானா? இன்னும் அவனை கையில் போட கூட்டிகிட்டு போகிறானா? அவனை வச்சு ஏதோ பண்ண போகிறானா அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாவீது பிஸியாக இருப்பாரா? ஆண்டவரோடையும் இருப்பார், ஜனங்களோடையும் இருப்பாரா? இங்கே பெத்த பிள்ளையோட நிலைமை தெரியல. அப்படி ஒரு விசிட்டிங் வருவாராம் காலையில். அம்னோன் ஹவ் ஆர் யூ? அப்சலோம் ஹவ் ஆர் யூ? பாய். அவ்வளோதான். ஏன்னா அப்பாவை பார்க்க முடியாது, ரொம்ப பிஸி, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசன். ஆனால் எங்கே, அதனால தான் தன்னோட அண்ணனையோ தம்பியவோ போட்டிருக்காரு, நீ பார்த்துக்கப்பா, என் பிள்ளைகளெல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன்னு. ஆனால் அம்னோன் தான் பட்டத்துக்கு வரப்போகிறான், சேஷ்டபுத்திரன். அதனால இவனை தாஜா பண்ணா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நல்லா இருக்கலாம்ல. தப்பா சொல்லுங்க? அவன் கேட்குறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம காலத்துக்கும் நல்லா இருக்கலாம்ல.
அப்படித்தான் நினச்சான். அவன் கேட்குறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு அம்னோன் கொஞ்சம் இரக்கம் காட்ட மாட்டானா? கடைசியில் இளம் பிஞ்சுகள் செத்து போவதற்கு இவன் தான் காரணமாகிறான். என்ன பண்ணுறான் அடுத்த வசனத்தில் பாருங்க. இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். உண்மையான அண்ணனா இருந்திருந்தா, இல்லை உண்மையான தம்பியா இருந்திருந்தா, நேர போய், அண்ணே உங்க பையன் சரியில்லைப்பா, உன் குடும்ப மானம் கப்பல் ஏற போகுதுப்பா, மொத்தம் 3 பிள்ளைங்க இதில் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லை, மொத்தமாக எல்லாரும் விழுந்தாங்க இந்த ஒரு பிரச்சனையில். சொந்தக்காரங்க பிள்ளைங்களோட இருக்கிறது தப்பு இல்லை, தந்திரவாதியான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே பணம் இல்லாமல் அசையாது. நல்லா கவனிங்க, எதுவுமே. நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒருத்தரை மட்டும்தான் முழுசாக நம்பணும். ஏன்னா இந்த இடத்துல தாவீதுக்கிட்ட போய் தகவலை தெரிவிக்காம இவன் மாறா ஆலோசனை கொடுக்குறான் பாருங்க. என்ன ஆலோசனை? அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உங்க அப்பா இன்னைக்கு காலையில் உன்னை பார்க்க வருவார்ல, ஹாய் சொல்ல, நீ முடியாதவனை மாதிரி படுத்துக்க. ஏன்னா அந்த முடியலன்னு சொன்ன உடனே, பாஸ்டர் ஏன்ப்பா என்னை கூட்டத்துக்கு வரல? முடியல. அதோட நமக்கு முடியாது. ஏன்னா முடியலன்னு சொல்லவங்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? முடியலன்னு சொன்னவன்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? முடியலை, எனக்கு பலவீனம். ஆனால் பலவீனத்தில் அவர் பலன் தானையா பூரணமாக விளங்குது. பலன் தர்றதே அவர் சமூகம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முடியாமத்தானே எல்லாரும் வந்து உட்காந்து பலன் அடைஞ்சிட்டு போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், முடியலன்னு சொன்னால் அப்பாவுக்கு என்ன தோணும்? என் மூத்த பிள்ளை, எனக்கு ராஜ்ய பாரத்தில் வரப்போகிறவன், ரொம்ப முக்கியமானவன், அவன் ஏதோ வியாதிக்காரனாக இருக்கானே, படுத்துக்க. உன்னை பார்க்கிறதுக்கு உன் தகப்பனா வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து. பாத்தீங்களா அவன் என்ன சொல்றான்? இந்த கதையை அப்பா கிட்ட சொல்ல சொல்றான். அப்பாவுக்கு ஏதாவது சந்தேகம் வருமாங்க? சந்தேகம் வருமா? தன்னோட இன்னொரு மகளை தன்னோட மகனுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லும்போது சந்தேகம் வருமா? ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் இதை ரொம்ப உடச்சி பேச விரும்பலை. ஆண்டவர் ஏன் மகா தந்திரவாதின்னு எழுதியிருக்காருன்னா, அவன் தாவீதுக்கு துரோகம் பண்ணணும்னு இதை செய்யலை, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கா. தாவீது அழிஞ்சு போகணும்னு இதை செய்யலை, அம்னோன் கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக. அவன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கான், இவன் மக ஸ்தானத்தில் இருக்கான். ஆனால் என்ன பேசுகிறான் பாருங்க, எவ்வளோ கேவலமான காரியம். கடைசியில் தன்னுடைய சொந்த சகோதரியவை கெடுத்து ஏசா மாதிரி ரூபன் மாதிரி சேஷ்டபுத்திர பாகத்தையே இழந்துட்டான். தாவீதனுடைய சேஷ்டபுத்திர பாகம் சாதாரணமானதா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜ்ய பாரம். தாவீது ஆண்ட மாதிரி யாருமே, தாவீது ஆண்ட மாதிரி தானா வந்து விழுந்த ஆசீர்வாதத்தை, தானா வந்து விழுந்த நன்மையை கெடுத்தது யாருன்னா தாவீதே வீட்டில் வச்சிருந்த ஒரு தந்திரவாதி. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம அப்பாயின்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களை விட இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன கணிச்சு, இப்படி கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி கல்யாணம். பாதி பேர் இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே குடிகாரனாக இருக்கான், சர்ச்சுக்குள்ளே ஸ்மோக்கர்ஸாக இருக்கான், சர்ச்சுக்குள்ளே அடிக்டாக இருக்கான். இவனை கட்டிக்கிட்டு கடைசியில் பாஸ்டர் குடிகாரனை தான் கட்டியிருக்கேன். தேவன் ஒருத்தர்கிட்ட கேட்டால் நல்லதை தருவார். அவர் ஆண்டவர் அவர்கிட்ட ஃப்ரீ வில்ல விட்டிங்கன்னா, ஆமாம் நிறைய பேர் மே 4ஆம் தேதி யார் ஜெயிக்கணும், யார் ஜெயிச்சா என்ன, யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், கர்த்தர் நல்லதை செய்வார். எதிர்பார்ப்பே இல்லாமல் போய் உட்காந்து பாருங்கள், யார் ஜெயிச்சும் ஒன்றும் இங்கே நம்ம வீட்டில் கொட்டிட போகிறது இல்லை. எவனும் மாற்றம் தர முடியாது. 1000 வருஷம் அவர் தருவார், அவ்வளோதான். நம்ம வேலை ஓட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, மத்தியில் அவர் வந்துட்டார்னா இந்தியா தலைகீழாக மாறிடணும். அப்படியே மாறிடுச்சு. அதனால் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் கவனிச்சுக்கிறணும். மகா தந்திரவாதி சிலர் இப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்களை வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சுக்கிறங்க. கடிந்து கொள்ள வேண்டியவன் கடிந்து கொள்ளாமல்
கடைசியில் செத்து போன பிறகு தாவீது ஓடி ஓடி சொல்கிறான், யாரும் சாகலை, அம்னோன் மட்டும்தான் செத்தான். ஏண்டா அவனை கொலை பண்ணுறதுக்கு சாவடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு செத்தான்னு செய்தி வேற சொல்கிறேன். நீ நல்லா இருறா. எனக்கு நிறைய பாஸ்டர் விசுவாசிகளை கடிந்து கொள்ளாமல் காணிக்கையை வாங்கி திண்டு கொழுக்கிறதுக்கா? வேண்டாம் சிஸ்டர், நீங்களே வச்சுக்கிறங்க. நான் கண்டிப்பாக இருக்கிற வரை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, நீங்கள் காணிக்க போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி. இன்னைக்கு நான் எச்சரிப்பாக சொல்கிறேன். ஆண்டவர் 2 கை தந்திருக்கார், 2 கால் தந்திருக்கார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நம்ம பார்த்துக்கலாம். அவர் நம்மளை நடத்துவார், நம்மளை ஓட பண்ணுவார். சொல்ல வேண்டியது சொல்லப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அதுக்கு மிஞ்சி வர்ற தண்டனை. நல்ல வேளை தாவீதுக்கு ஹார்ட் அட்டாக் வரல. ஏன்னா உன் பிள்ளைங்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னு தான் முதல்ல என்ன வந்துச்சு, செய்தி வந்துச்சு. அப்படியே உட்காந்துட்டான், என் பிள்ளைங்க எல்லாரும் செத்துட்டாங்களா. உடனே ஒருத்தன் வர்றான், அவன் பேர் என்ன, யோனதாப். ரொம்ப அழுகாதீங்க, ரொம்ப அழுகாதீங்க. எல்லாரெல்லாம் இல்லை, அந்த மூத்தவன் மட்டும்தான். பார்த்தீங்க, அவனுக்கு அது பெருசாக தெரியல. அவன் அங்கே இல்லைன்னா அடுத்த ஆள்கிட்ட போயிடுவான். நமக்கு பிள்ளை, நமக்கு உயிர், நமக்கு வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த ராத்திரியில் நீதிமான் என்னை தயவாய் அது என் தலைக்கு கொட்டட்டு. அன்புதாஸ் ஐயா இறந்து போனோன்னா எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, திட்டுறதுக்கு ஆள் இல்லையன். ஆனந்தன் அல்போன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அரசியல்வாதியாக ரட்சிக்கப்பட்டவர், திமுக மேடையில் பேச்சாளர், இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கார். அவர் பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஜோம் பண்ண வரும்போது தலையில் கை வச்சு தோற்று போடான்னு ஜோம் பண்ணாராம். ஒரு அழிலையே சொல்லுங்களேன், நீ தோற்று போனாதாண்டா ஊழியக்காரனாக மாறுவேன்னு ஜோம் பண்ணாராம். அதே மாதிரி தோற்று போய் ஊழியக்காரனாக மாறினா. செத்து போன பிறகு எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்படி இப்படி கண்டிக்கிறதுக்கு இன்னும் யார் இருக்கா, எங்களை கடிந்து கொள்றதுக்கு யார் இருக்கா? பொன்முடி பாஸ்டரை கேட்டு பாருங்க. அவர் ரிலேஷனாக இருந்து கூட 1 பைசா ஒரு நாளும் கொடுத்ததில்லை. 1 பைசா. அவர்கிட்ட பல கோடிகள் கையில் வந்த போதும் மேலே பாரு, முழங்காலில் நெல். இன்னைக்கு அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். ஊழியத்தை செஞ்சு குடும்பத்தை நடத்தணும்னா அவ்வளோ சாதாரண இல்லை பெரியமானவர். ஆனால் என்ன பழக்கிட்டு போயிருக்காரு தெரியுமா? மேலே பாரு, ஆண்டவரை பாரு, உன் பிள்ளை அவர் காப்பாற்றுவார், உன்னை அவர் நடத்துவார். இதுதான் தகப்பன்மார்கள். எழும்பி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, வரப்போகிற ஆபத்துக்களை ஜெயிக்கணும்னா நீங்கள் எங்களை கடிந்து கொள்றீங்க ஆண்டவரே.